மகாபெரிவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தை நம்ம எப்படி சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை வச்சு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் சிவன் கோயிலில் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, 1008 சுற்று சுற்றுவோம். கார்த்திகை மாதத்தில் மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு 20 சுற்று சுற்றுவோம், ஒரு நாளைக்கு 25 சுற்றுவோம், ஒரு நாளைக்கு 100 சுற்றுவோம். அது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எடுத்திங்கன்னா காலையிலையும் சுற்றுவோம், சாயந்தரமும் சுற்றுவோம். கணக்கு வச்சுக்கிட்டே வருவோம். அந்த மாதம் முடியறதுக்குள்ளார நம்ம 1008 சுற்று சுற்றணும். அவ்வளோதான். இது நான் முதல் முறையாக நான் சிவபெருமான் கிட்ட வச்ச கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவண்ணாமலை போனதில்லை. திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றினதில்லை. முதல் முறையாக நான் போனது கிரிவலத்துக்கு தான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும். நான் சிவபெருமானுக்கு திருவண்ணாமலையில் போய் பார்க்கணும், நான் கிரிவலம் சுற்றணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படி ஒரு ஆசை. ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை. எல்லாம் யாரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சிவபெருமான்கிட்ட நான் வச்ச கோரிக்கையே இதுதான். நான் திருவண்ணாமலைக்கு வரணும், கிரிவலம் சுற்றணும். இது மட்டும்தான் நான் அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சுட்டு, சோமவாரத்தன்னைக்கு தான் நான் ஆரம்பித்தேன். இல்லை நமக்கு என்னைக்கு முடியுதோ நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லை கார்த்திகை முதல் நாள்லேருந்தே நம்ம செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என்னையிலேருந்து முடியுதோ நீங்கள் அன்றைக்கி செய்யுங்க. 1008 சுற்றுங்கிறது அங்கே அந்த கோயிலில் சுற்றுவாங்க. ஆனால் உங்களால் இப்போ 108 தான் சுற்ற முடியும்னா நீங்கள் 108 சுற்றுங்க. எங்கள் அம்மா கூட நான் சொல்லி எங்கள் அம்மாவும் சுற்ற ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா சொல்லி நிறைய பேர் சுற்ற ஆரம்பித்தாங்க. அவங்க பிள்ளை படிக்கணும், அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த கோயிலில், வில்லியனூர் சிவன் கோயிலில், திருக்காமேஸ்வரர் கோயிலில். இப்போயும் நீங்கள் போனீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுற்றிட்டுருப்பாங்க. மற்றபடி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு சுற்றுறதுக்கு இடமே இருக்காது. நல்லா மழை பெஞ்சு சதன்னு இருந்துச்சுனாலும் மக்கள் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு ஒரு 2 நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ போட்டுட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் கோயிலை. உள்பிரகாரத்தை சுற்றுறீங்கன்னா 1008 சுற்றுங்க, வெளிப்பிரகாரத்தை சுற்றுறீங்கன்னா 108 சுற்றுங்க. இன்றைக்கி என்னால் 15 தான் முடியுதுன்னா நான் 15 சுற்றிட்டு, அடுத்த நாள் நான் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவேன்னா, காலைல போகும்போது கோயிலுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு 5 சுற்றோ 6 சுற்றோ சுற்றிடுவேன். சுற்றிட்டு திரும்ப காலேஜுக்கு போயிட்டு திரும்பி சாயந்தரம் எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இதே மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டே வருவேன் கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும். நான் முதல் தடவையாக நான் சிவபெருமான் கிட்ட வச்சது நான் திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆரம்பித்தேன், 2 விளக்கு போட்டேன், சுற்ற ஆரம்பித்தேன். சுற்றி கார்த்திகை மாதம் முடியறதுக்கு முன்னாடியே சுற்றிட்டேன். அப்போது தீபமும் வந்துடுச்சு, கார்த்திகை தீபமும் வந்துடுச்சு. கார்த்திகை தீபம் எல்லோரும் ஏற்றுறாங்க, எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாருமே திருவண்ணாமலையை சுற்றுறாங்க. எல்லாம் எனக்கு கேட்குது. நான் சொன்னேனே சிவபெருமான் எனக்கு நீ செய்யலையேன்னு எனக்கு அப்படி ஒரு கோபமும் கூட. ஆனால் நான் சைலண்ட்டாக கம்முன்னு இருந்துட்டேன். யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை இந்த மாதிரி ஒரு கோரிக்கை நான் சிவபெருமான் கிட்ட வச்சு சுற்றிருக்கேன் அப்படிங்கிறத. ஒரு 2 தீபம் ஏற்றி ஒரு 2-3 நாள் கழித்து எங்கள் காலேஜில் வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு லீவ் வருது, நம்ம திருவண்ணாமலை போய் சுற்றிட்டு தீபத்தையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நான் கனவு உலகத்தில் இருக்கிறேனா நினைவு உலகத்தில் இருக்கிறேனான்னு யோசிக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நான் எங்கள் வீட்டிலே சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் திருவண்ணாமலையில் முதல் தடவையாக அந்த கிரிவலமும் வந்துட்டு தீபத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து சுற்ற ஆரம்பித்தோம், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை சிவபெருமான் கிட்ட வச்சுருங்க. கோயிலில் போய் ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க. இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் சிவபெருமான் கிட்ட வச்ச கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். உங்களால் முடிந்த சுற்றுங்க. எங்கள் அம்மாலாம் 54 தான் முடியும்னுவாங்க, 54 சுற்று சுற்றுவாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகன்னு சுற்றுவாங்க. இல்லை அவங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை வச்சு சுற்றுவாங்க. அவங்க நிறைய பேருக்கு சொல்லி அவங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வரணும், இல்லை எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போங்க. உங்களால் முடிந்த சிவபெருமான் இதை சுற்றுங்க. கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோயில் இல்லையா, எந்த கோயிலில் சிவபெருமான் இருக்காருன்னு பாருங்கள், அந்த கோயிலை கூட நீங்கள் சுற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் கேட்டபடியே கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமான் தான் சிவபெருமான். இந்த மாதத்தை எல்லோருமே பயன்படுத்திக்குங்க, நல்லதே நடக்கும். நன்றி. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.